சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. சண்டே சிவன்ராத்திரி அப்படிங்கிறனால நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க. அதுக்கு பதிலாக வந்து மஷ்ரூம் கிரேவி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க செய்கிறேன். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது மட்டும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான். இன்றைக்கி நான் வந்து பாத்திரத்தை வந்து மண் பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் கரம் மசாலா எல்லாமே போட்டு பொரிஞ்சதும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி அதுவும் நல்லா சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் யூஷுவல் மசாலா தாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டாலே போதுங்க. ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா குக்காக விட்டுறலாம். நல்லா மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்த அளவுக்கு தேங்காயும் கொஞ்சமாக சோம்பும் நல்லா ஃபைனாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு கொதி விட்டுறலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆனாலே போதுங்க. நல்லா கிரேவி திக்காயிடும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். நீங்கள் அது இல்லைனாலும் ஆட் பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இருந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்